விபிக்சல்ஸ் பார்த்துருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். என்னடா கோபி சண்டே அன்னைக்கு வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு மாதிரி காண்டா தான் இருக்கணும், இன்னும் நீ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு மேட்ச் வந்து அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை நாளாக நீ பார்த்தது வந்து ஐபிஎல் மேட்ச் கிடையாது, இன்னைக்கு பார்த்தல அதுதான் ஐபிஎல் மேட்ச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மேட்ச்சு. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யார் ஆடினாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆடினாங்க. மும்பையோட ஹோம் கிரவுண்டில் வேன்கடையெல்லாம் ஆடினாங்க. ஃபஸ்ட்டு யார் ஜெயிச்சாங்க டாஸு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து மும்பை தான் ஜெயிச்சாங்க. இதிலெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு மாதிரி பவுலிங் எடுத்துகிட்டு அவங்க ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு பவுலிங்கை எடுத்துகிட்டு சிஎஸ்கே உள்ளே ஆட வரப்பே நம்மளுக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. என்னது அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கைக்வாட் வருவாங்கன்னு பார்க்கும்போது ரஹானே உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ஓகே, ரஹானே வந்து பழக்கப்பட்ட கிரவுண்டு, மும்பை அடி பொழப்பாரு, போன வருஷம் பொழந்தாரு அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்படின்னால ஒரு நல்ல அடிப்பாருன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு கொஞ்சம் பால்லேயே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். ஓகே, எக்ஸாக்ட் பால் என்னன்னு தெரில, பட் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஓகேவா, அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் உள்ளே வந்தார் ருத்ராஜ் கைக்வாட். என்ன ருத்ராஜ் கைக்வாட் வரும்போது ஒரு மாதிரி அப்படி மெதுவாக உனக்கு வாய்ஸ் இதாகுது அப்படின்னு கேட்டால், 175 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். 5 6 5 4 60 ரன் 40 பாலில் அடித்தார். இதுக்கு கீழே சிவம் டூபே இந்த வருஷம் வந்து எல்லாருமே ஒரு ரச்சின் ரவீந்திராவை சொல்லுவாங்க, ருத்ராஜ் கைக்வாடை சொல்லுவாங்க, மிச்சல் ஸ்டார்க்கு பற்றி நான் யாருனாலும் சொல்லலாம். ஆனால் கடந்த 2 வருஷமாகவே உண்மையாலுமே சிஎஸ்கேவோட அந்த கோரை தாங்கி பிடிக்கிறது வந்து சிவம் டூபே தான். அந்த மிடில் ஆர்டரில் அவர் அடிக்கலைன்னா மேலே இருக்கவங்கனாலே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, கீழே இருக்கவங்கனாலே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடினார். இன்றைக்குமே மும்பை அவருக்கு பழக்கப்பட்ட கிரவுண்டு தான், அதனால் பிரச்சனையே கிடையாது. இதை தாண்டி கடைசியாக ஒருத்தர் வந்தார். யார் தெரியுமா? மகேந்திர சிங் தோனின்னு. இந்த வயசில் பேட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் நம்ம பார்த்த ஒரு ஆள் நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி உள்ள கிரவுண்டுக்குள்ளார வந்தார். வந்து அடித்தார் 3 6, கடைசியில் ஒரு 2 அடித்தார். 500 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். டோனியோட ஹிட்டிங்கை பற்றி நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வயசில் இப்படி ஹிட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு காமிச்சார். அவர் பற்றி பேசுகிறதுக்கே இது வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் டோனின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு 400 வீடியோ 500 வீடியோ சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே வரும். அதை தண்ணி நீங்கள் உட்காந்து என்ன தேட்டே இருக்கலாம். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் டோனி அடித்த அந்த ஸ்கோர் தான் ஓரளவுக்கு பவுலர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அவருக்கு மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், கடைசியில் ஸ்கோர் அந்த 20 ரன் அவர் அடித்த 20 ரன் தான் பவுலர்ஸுக்கு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஏன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மும்பை 180 190 200 வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த பார் ஸ்கோரை தாண்டி வைக்கிறதுன்ற ஒரு ஸ்கோர் தான் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டோனி வந்து அந்த ஃபினிஷர் ரோல்ன்றதை காமிச்சார். பட் மும்பையை எடுத்துக்கிட்ட வரைக்கும் அவங்க பவுலிங்கில் வழக்கம் போல் பும்ரா மட்டும்தான் நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கு சப்போர்ட்டிவாக யாரும் இல்லை. ஹர்திக் பாண்டியா எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் ஆகாஷ் மதுவால் நல்லா அடி வாங்கியிருந்தார். அப்படி இருக்கப்போ அவர் லாஸ்ட் ஓவர் போட்டு தான் இன்னுமே அடி வாங்கியிருப்பார் அப்படின்றது தான் உண்மை. ஸ்டில் ஹர்திக் பாண்டியானாலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் ஓகே, மேட்ச் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஆனால் பேட்டிங்கில் அவங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ரோஹித் சர்மா ஒரு எண்ணில் நல்லா ஆடுறாரு. வேன்கடாவை பொறுத்த வரைக்கும் செட்டிலான பேட்ஸ்மேன் எவ்வளோ நாள் வேணாலும் அங்கேயே குடியிருந்து கூட அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அது. ஆனால் அங்கே வந்து அவருக்கு யாருமே ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ண கொடுக்கவே இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் 6 4 அடிச்சாரே தவிர அவர் அடிக்க வைக்கிறதுக்காக யாருமே ஸ்ட்ரைக்குக்கு அந்த பக்கம் கொண்டு போகல. சூரியகுமார் அதை வந்த உடனே ஒரு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் திலக் வர்மா கொஞ்சம் டீசெண்டாக ஆடிட்டு இருந்தார், அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் ஆனவங்களாம் பாருங்கள், ஒரு ஹர்திக் பாண்டியா டக்குன்னு அவுட் ஆனார், ரொமாரியோ ஷெஃபர்ட் சீக்கிரம் அவுட் ஆனார், டிம் டேவிட் சீக்கிரம் அவுட் ஆனார், முகமது நபிக்கு பெருசாக படல. ஸோ அந்த மேலே ஒரு டாப் ஆர்டர் முடிஞ்சிருச்சுன்னா கீழே அவங்க மிடில் ஆர்டர் நல்ல ஹிட்டர்ஸாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியல அப்படின்றது ஒன்று. இன்னொன்று மத்தீஸா பத்திரானா எவ்வளோ நாள் வந்து மலிங்காவை வச்சு மும்பை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்களோ அதை விட ஒரு படி மேலே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மத்தீஸா பத்திரானா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஃபைனல்ஸில் சிஎஸ்கே வந்து அந்த யார்கர் ரேஞ்சில் போட்டு அதான் ஷர்துல் ஆக முடியாமல் ஒரு டைட்டிலே நம்மளுக்கு போகும். அந்த விஷயம் இதுக்கப்புறம் சென்னை மூலிமா தான் வேறு யாருக்காவது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். 4 விக்கெட் 4 ஓவர் போட்டு செமையான ஸ்மெல்லு. ரொமாரியோ ஷெஃபர்டோட ஒரு எப்படி சொல்கிறது, லெக் ஸ்டைல் ஸ்டெம்பை பிச்சை எறிஞ்சார், அந்த மாதிரி ஒரு டெலிவரி அது. ஸோ அதுதான் பவுலிங்காக பார்க்கும்போது சென்னைக்கு வந்து டீசெண்டான பேஸ் அட்டாக் இல்லாமல் இருந்துச்சு இந்த ரொம்ப நாள் வருஷமாக. ஆனால் இன்றைக்கி இந்த சீசன் லாஸ்ட் 2 சீசனும் சூப்பராக இருந்திருக்கு அப்படி தான். ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எல் கிளாசிக்கோ எல் டரோடா என்னமே சொன்னாலும்
லாஸ்ட் 5 இன்னிங்ஸாக சிஎஸ்கே அப்பர் ஹேண்டில் இருந்திருக்காங்க, சூப்பராக டாமினேட் பண்ணியிருக்காங்க, கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருக்காங்க, கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நிறைய கிரிக்கெட் பேசவே மாட்டோம் நம்மக்கிட்ட, ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. அப்படின்னாலும் இந்த சென்னை அப்புறம் வந்து இந்த மும்பை மேட்ச்சு, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஆடுற மேட்ச் மட்டும் நம்ம நிறைய பேச வச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க அவங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இன்றைக்கி மேட்ச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மூடில் தூங்குற ஒரு மேட்ச் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். மேட்ச்சை பற்றி எனக்கு இதுதான் தோணுச்சு. மற்றபடி ஸ்ட்ராட்டஜியாக அது இது இந்த பவுலிங் ஸ்டாட் அதெல்லாம் பேசுவீங்களா, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் போடுங்க, அதை பற்றி என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். மேட்ச்சை பற்றி வேறு ஏதாவது போடுங்கன்னு சொல்லியாச்சு. அதை தாண்டி டெய்லி வீடியோ போட்டுக்கிறதுனால பாதி பேர் அப்படியே பார்த்துட்டு ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலான்னு போயிட்டீங்க. அப்படிலாம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி வரும், ஓகேவா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். நாளைக்கு அந்த மேட்ச் பார்த்துட்டு வந்து என்னென்னு சொல்கிறேன்.